நல்லா இருக்கீங்களா? சமைக்கலாமா? சமைக்க முடியுமா? எவ்வளோ ஒரு 2 மணி நேரம் வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே போயிட்டு இங்கே இதுக்கு போகணும். எதுக்கு எதுனா ஆகாய கங்கை. சரி, அப்போ 1 மணி ஆகிடும். ஆமாம். அப்போ இப்போதைக்கு சிக்கன் வண்டி செஞ்சு கொடுத்தா போதும். இதுவும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வியல் செய்ய முடியுமா? வியலும் ரேட் அதிகம் இல்லை. வேஸ்ட் வாங்கினோட வாத்து வாங்கிக்கலாம். சரி, வாத்து வாங்கி எடுத்து தரேன். வாத்து இல்லை, இப்போதைக்கு வாத்து செஞ்சு மத்தியானத்துக்கு சிக்கனை செஞ்சாலும் சந்தோஷம் தான். சரி, இந்த பாரு, இந்த கடையில் போ, சொல்லு, வாட்ச் போட்டு இருந்தோம், சேர்த்து கொடுத்து ஒரு 1/2 மணி சரி 3/4 மணி சேர்த்து தரேன். அது எடுத்து எத்தனை பேர்? ஒரு 6 பேர். சாப்பாடு இருக்குமா? சாப்பாடு செய்யணும். இப்போது சேர்த்து இல்லை, மத்தியானத்துக்கு சாப்பாடு. மத்தியானம் செஞ்சுக்கலாம். எவ்வளோ வேணுங்க? வாட்ச் 2 வாட்ச் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நீங்கள் கிரேவி எடுத்துக்கலாம். கோழி கிரேவா? அது வாட்ச் பத்து, இப்போ 6 பேருக்கு பத்தாது. கோழி வெடி எடுத்துக்கலாம். எடுத்துட்டியா? சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா. கூட்டத்துக்கு ட்ரீட்டுக்கு கறி வாங்கி கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஏதாவது ட்ரீட் வைக்கணும். இப்போ பிறந்த நாளைக்கு என்ன வைக்கிறான்? என்னண்ணே அவனுக்கு பார்த்து நீ கூட்டு வந்து ட்ரீட் வச்சுட்டு இருக்க? என்ன பண்ணுறது, அவன் தற்கொலை. இப்போ அவன் ட்ரீட் வைக்கலாம். கூட்டு போகிறது வீட்டுக்கு இங்கே விட்டு போக வேண்டியதான். அடுத்து என்ன பிளான்? சாப்பிட்டாச்சு, என்ன பண்ணி அடுத்து குடிக்க வேண்டியதான். வீட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கும் நல்லது பண்ணுவாங்க. இவனை இங்கேயே விட்டுட்டு போனோம்னா நல்லது. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் பஸ் வருமா? பஸ்ஸில் வருமா? அவன் பஸ்ஸெல்லாம் வந்தாலும் ஏறானா என்ன, நம்ம பாட்டு இங்கே கிடக்கணும். அடுத்து எங்கே போகிறோம்? குளிக்க. அடுத்து நம்ம போய் குளிப்போம். இது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்கு. நான் ஏற்கனவே போயிருக்கேன். போய் குளிப்போம். ஓ, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பீங்க? ஏற்கனவே ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு வந்து பார்த்துக்கோங்க. வாரம் வருவான். ஆமாம், மாதம் வரும். அப்புறம் நான் உங்க மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க சொல்றியா? அசிங்கப்படுத்துறாருங்க. நம்மளும் வாரம் வரும். சரி வாங்க, யார் வேணாம்ண்ணா. நான் ஒரு ஃபால்ஸு கூப்பிட்டு போகிறேன். ஃபால்ஸு நல்லா இல்லைன்னா நீ என்ன கேளு. சரி, வா போவோம். நான் சத்தியமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டுருங்க, அப்புறம் நல்லா இருக்கு. இல்லை, உண்மையாக சொல்கிறேன். இது இங்கே கொல்லிமலை வந்தோன்னா அதான் ஒரு ஆகாய கங்கை ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம அருவின்னு ஒன்று இருக்குது. மாசில 3 அருவி இருக்குது. 3 அருவியில் அப்படி வந்து ஒரு அருவி, அதுக்கு கூப்பிட்டு போகிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடியெல்லாம் சுற்றி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து மிளகு செடி. நம்ம இப்போ வந்து நேராக மாசில அருவிக்கு போகலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் மாசில அருவியெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நம்ம வந்து வேற இடத்துக்கு போகிறோம். நான் கூப்பிட்டு போகிறேன். நான் அருமையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன கேளுங்க. குட்டையில் இறக்கி விடுவான். குட்டையெல்லாம் இருக்கு. வா, நான் நல்லா இருக்கும். காலகழுத்து வந்து வாகனத்தை எடுக்கலாம். இப்போ பெரட்டு விட்டு போக மாட்டேன். இப்போ நம்ம டிக்கெட் எடுக்க வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு தெரியல, கேட்போம். அண்ணா, ஒரு ஆளுக்கு எவ்வளோண்ணே?
இன்னொன்னு வாங்கிட்டு வந்தா திரும்பி 6 பேத்துக்கு வரணும் 180. 6 கொடுங்கண்ணே. டிக்கெட் போயிருவா. தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துருவா. இங்கே நிக்கிறீங்களா? தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துருவா. கப்ப தர்பிச்சு உங்களுக்கு எத்தனை ரூபாயா? 20 ரூபாயா? 20 ரூபாய்க்கு பழமை வாங்கிட்டு வந்துருவாங்க. 20 ரூபா 30 ரூபாய்க்கு. அண்ணே இது என்ன பழம்? கிஸ்மிஸ். நெல்லிக்காவா? இது நெல்லிக்காவா? சாப்பிடலாமா? ஒண்ணு சாப்பிடலாமா? பொடி போட்டு சாப்பிடு. பொடி போட்டுக்கா. அது ஒண்ணு எடுத்து இங்க மலையில கிடைக்கும். அது சொல்றாருல கேளுடா. ஆமா டேஸ்டே இல்ல சுத்தமா. அதான் சொல்றத கேளுடா. இப்பரா இருக்கு. எப்பனா இருக்கு? நெல்லிக்காய் மாதிரி தான் இருக்கு. ஒரு மாதிரி நெல்லிக்காய் மாதிரி. சரி அண்ணா நான் பலாப்பழம் ஒண்ணு 20 ரூபாய்க்கு. என்ன பலாப்பழம் நம்ம தேவைடா. ஆமாமா. இம்மடா கீழ போறோம். பலாப்பழம் 20 ரூபாய்க்கு. யாரு? இதுல 2 கொடுங்க. அவங்க எப்படி சாப்பிடுறாங்க? பொடி போட்டு. சரி பரவாயில்ல விடுங்க. இதுல 2 கொடுங்க. வெயிலுக்கு மிளகாத்தூள் எப்படி சாப்பிடுறது? விடுங்க தலைவா. 2 எடுத்துக்கிறோம். என்ன போறாங்க? இது அன்னாசி பழம் ஒண்ணு. இது ஒண்ணு எடுத்துக்கிறேனே. உனக்கு என்ன வேணும்? மாங்காய் அன்னாசி பழமா என்ன வேணும்? இல்லை உனக்கு என்ன வேணும்? 3 குச்சி குத்து. ஏதாச்சும் மாங்காய் ஒண்ணு கொடுத்துருங்க. அன்னாசி பழம் வாங்கிட்டேன். மாங்காய் ஒண்ணு. மலைத்தேனே குடிக்க கூடாது. அது என்ன மலைத்தேனா? எவ்வளவுண்ணா அது வருது? 1 லிட்டர் 650 ரூபா. 1/4 லிட்டர் பாட்டில் சின்ன பாட்டில் 200 ரூபா. இப்போ இது எவ்வளோ ஆச்சு செக் பண்ணி வீடியோ. இது வாட்டர் பாட்டிலுக்கெல்லாம் ஸ்டிக்கர் போட்டுவாங்க. என்ன ஸ்டிக்கர்? என்ன பார்ப்போம் வா. எனக்கு சுகர். எப்படி இருக்குன்னு என்ன வீடியோ நல்லா கொட்டடா. ஏற முடியாதுடா. 1600 படி இறங்க கால வலிக்குது. அழிக்காவா? இல்ல ஜகிட்டு வர பல்லு பிடிச்சாலும் தெரிச்சிடும். அண்ணன் சொல்லி போ வாடா. இறங்க முடியாதெல்லாம் அன்பிட்டுப்பா. அது அன்பிட்டா நீ என்ன ஃபிட்டா? மாடு மேய்க்க அழுத்து இல்லன்னா ஏற முடியாது. வேணாண்டா சின்ன அருவியா இருந்தா குளிப்போண்டா. வாடா லே சுந்தரியா. வாடா நீடா. வேகம் போயிட்டு இருக்க. ஏறிடுவியா நீலாம்? சரி வா உட்காந்துருங்க. தெரியும் மேங்கோ சாப்பிட்டு இறங்கலாம். இதெல்லாம் போனியா இதுல மாதிரி அங்க போனியா? 35 கிலோமீட்டர்லாம்ல. 1200 ஸ்டெப்ஸ் ஒண்டிதான். ஏன்னா சஜஸ்ட் கேப்பமா ஆட்டாது. நான் வேணா வயசான வேஷம் போட்டு நிக்கிறேன். சொல்லுங்கப்பா. பெருமாள் பிச்சா. ஆனா இந்த ஆங்கிள்ல தான் பிடிக்கணும். ஏய் பாதியில கட் பண்ணிருங்க. யாரை கட்டி அப்படி வச்ச மாதிரி நீ எடுத்து சும்மா கட் பண்ணி. ஆம்பளை என்ன வாட்டி தூக்கிட்டு வர முடியல என்னால. ஏன் என்ன கடிக்க வரப்ப? இறங்கு சாப்பிடுறா. சாப்பிடுங்களா? எடுத்து கையை வச்சு சாப்பிடுங்களா? இல்ல மாங்காய் யாரா வாங்குறது? நான் சாப்பிடுறேன். இருப்பா ஐசு இல்ல அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்கும் போது 1600 படிக்கட்டுக்கு கீழே போறதுக்குள்ள இங்க ஆனா இல்ல வெயில் இல்ல சார். இவன் போடுறான் சார் கப்ப. எப்படி இருக்கு இப்ப? ஏறப்போ கதவு திங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆப்போசிட்ல அதெல்லாம் பயமா இருக்கு எனக்கு.
அவங்கள்ட்ட ஆனா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அவங்க முடிச்சு வாங்கிட்டு பேச முடியாம போயிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கப்ப அங்க போனா ஜாலியா இருந்தா குளிச்சா அங்க நிக்க முடிஞ்சாதானே குளிப்பா. காலையில அங்க தண்ணிக்குள்ள போய் படுத்தோம்னா ஜம்முன்னு இருக்கும். அங்க போய் படுத்து தூங்குறதில்ல. ஆமா போய் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு காலைல வரேன். போனாலியா நாளைக்கு காலைல வருமா இருந்துச்சு. காலை ரொம்ப வலிக்குதுடா. கீழே போனோம்னா சரியா இருந்தா தண்ணிக்குள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணா சரியா இருக்கும். ஏறப்ப கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி இருக்கும். மன்னார் பரம்பரை மன்னார் கட்டி பரம்பரை. திருவண்ணாமலை எல்லாம் ஏறணும்டா. திருவண்ணாமலையும் இது படிக்கட்டு ஒண்ணு திருட்டுத்தனமா இருந்தீங்கன்னா திருட்டுத்தனமான பாதை இல்லாத இடத்துல ஏறணும். லோக்கல் பசங்களோட இது இங்க ஒரு ஏத்தம் வருது. அவ்வளவு வந்தோமா? அதான் அங்க வாங்க கொஞ்சம் தான் மேல குதிக்கலாமா? மேல குதிக்கலாம். நேரா போய் இப்படி ஏறி கம்மிட்டி கொஞ்சம் தூரத்துல இருந்துடா. இங்க இருந்து குதிங்கிறா நேரா இங்க இருந்து குதிச்சிரு. வேலை முடிஞ்சு நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன். நீ நேரா மெடிக்கல் போயிடலாம். இங்க பாரு தம்பி, இங்க பாரு தம்பி எல்லாம் என்ன அவங்க வயசுலாம் ஏறிட்டு வாங்கடா. அவன் கேளு தம்பி என்னடா படிக்கிறீங்க? என்ன நானும் நான் கேட்கவா? தம்பி எத்தனாவது தம்பி படிக்கிறா? அங்க பேர் 1வது பையன். டேய் 1வது பையன் இறங்கிடுறான். நானும் அந்த வயசுல இறங்கி சாப்பாடு தான் லாக்கி. நேராய் சூப்பர் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் ஏறணும். திரும்பிடலாம். இங்க வந்துட்டா கொஞ்சம் இருந்தா வர அப்படி போய் இறங்க வேண்டியதுடா. தண்ணிக்குள்ள போய் படுத்தா ரிலாக்ஸ் ஆயிருவா. இங்க பாரு முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவன் நம்பிக்கை, முடியும் என்பது மட்டுமே தன்னம்பிக்கை. இப்ப என்ன பண்ணும் நீ? நட தன்னம்பிக்கையோட நட. என்னடா இறங்கிக்கிட்டே இருக்கு. இங்க பாரு என் கால பேரு. ஆனா நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன். திரும்ப ஏறுவேன், என்னால முடியும். வா வா கொஞ்சம் தூரம் வா. பாங்கடா இறங்கவே சோம்பேறி விட்டா எப்படா ஏறுறது? அருமையா இருக்கும். கீழே கொண்டு போய் என்னை கொல்றதுதான் என் வேலை. இப்ப மேல ஏறப்ப தவளை விடுறேன் எல்லாத்தையும். அங்க இங்க சார்ஜ் ஃபுல்லா போயிட்டு நம்ம வண்டியை போட்டோ எடுத்துக்க. நானும் கண் மாதிரி வாங்குவேன். நான் பைலட் பசுபதிடா. சூர்யா மாமா எப்படி ஏறு வருது? செம்ம சாட்டை அடிச்சுட்டே வா. அங்கிட்டு போவா, பாத்துக்கிட்டு போறவா. காலை வலிக்குதுடா. காலை வலிச்சுக்கா இழுக்குதுடா எனக்கு. ராய்ஸா சொல்லி முடிஞ்சு போட்டுங்களா? கையெல்லாம் இழுத்துற மாதிரி இருக்கு. அப்பல சந்தோஷம் வெள்ள எடுக்கணும் இறங்குங்க. கால் நடுக்குதா? கையே வச்சுட்டு சும்மா இருக்கணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏறப்ப முடிச்சிடும். கால் நடுக்கும். அப்புறம் என்ன பண்றது? மாப்பிள்ளை கால் நடுங்குதான்டா. எனக்கே அப்படிதான்டா இருக்கு. இப்ப ஏறுறது இல்ல. ஐயோ ஒரே அங்க போய் பிடிக்க வேண்டியதான். ஆனா கும்பல் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சண்டே ஸ்பெஷல் போட்டு தாளிச்சிருவாங்க. கும்பலா இருக்கும். நம்ம போய் ஆட்டம் கும்பல் இல்ல. நாங்க வந்தப்ப கும்பல். நான் வீக் டேஸ்ல வரல. ஏறப்பதான் கதையே. ஏறப்பதான் கதையே. கதை ஏறப்ப நல்லாதான் இருக்கும். அடிச்சு பழுக்க வச்சிருமா இருக்கு அருவிய. லெக் பவர் ஆகும் தான் நல்லா. நம்ம போலீஸ்காரி ஃபைனலா நம்ம போலீஸ்காரி இருந்தா அங்க வராரு. எனக்கு தான் அடுது.
ஏய் ஃபைனலா நம்ம வந்தாச்சு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. நம்ம இப்ப வந்திருக்கிறது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. பாருங்க எவ்வளவு கிரௌடுன்னு, அடிச்சு நொறுக்கு. ராய்ஸே உள்ள வந்தாச்சு, அடிச்சு நொறுக்குற மாதிரி கிரௌடு. பாட்டுல சவுண்ட கேட்டல? இல்ல, நான் அங்கே இருந்து குதிச்சிருக்கேன்டா.